அதே தான் நான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓம் நமோ நாராயணதென்ற மத்த பிரகலாதன் வரைக்கும் எடுத்துக்கிறேன். அன்று பொழுது காட்டி சத்துவல்லா எடுத்தாக்கி கொடுக்கணும். முட்டியா நெருங்கின முட்டி வேண்டாம் இருக்குண்ணா. ஏந்திச்சு உட்காரக்கூடாதுப்பா. வேவுதான் இது வெளியுதுடா வேவு எல்லா பண்ண கைய வண்ணமாக எம்பெருமான் பாதத்தை கொண்டு வணங்குவாங்க. ஆகாயத்தை பார்த்து வணங்குறீங்க. ஐயா இப்படி மல்லாந்தடிச்சு கும்பிட்டா கவுந்து கும்பிட்டா பகவானுடைய எம்பெருமான் 6000 பாவத்தை மட்டும்தான் பார்க்கலாம். அதுவே இப்படி பார்த்தால் பகவானுடைய வளர்ச்சியும் பார்க்கலாம். பகவான் இன்னைக்கு அவனுக்கு உற்சாகம். பகவானுடைய வளர்ச்சி அவன் காலையும் பார்க்கலாம், காலையும் பார்க்கலாம், அவன் கையையும் பார்க்கலாம், அவன் தோலையும் பார்க்கலாம்.
வெள்ளி வந்து மாட்டுனா மாட்டு மாட்டு சைக்கு போச்சு வாடா. பூரா கெட்டு ஏய், இவன் தானே என்ன கூப்பிட்டான்? அவன் சொல்லுவான் அவனுக்கு கொஞ்சம் கொண்டலாட்ட கொஞ்சம் குத்துட்டு மூணு தர வேண்டாங்க. தண்ணி ஊத்தண்டா ஐயா உளுந்தா பூரா 3 லிட்டர் 6 லிட்டர் உனக்கு மாத்தறல எம்பெருமான் நாராயணா சரி. ஏன் சாஞ்சோ உளுந்தாரி பூரா ஓடி போறேன் ஓ உண்டி காசு எனக்கு புடி காசு கொடுத்துரு காலையில போட்டு விடுறான் போடுறான். என்ன வாங்கிட்டியா அப்பா மாதவா ஐயா மங்களகரமாக நெடுவியாகத்தானே அப்படியே வெட்டும் என்னை உற்று நோக்கி பார்க்கின்ற அளவிலே அவது உன்னாலே ஜீவன் அழிவது உன்னாலே இந்த பவன் உன்னாலே வரிகட்டுமே உன்னுடைய சர்வ நேத்திரங்களால் எம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற அளவில் இன்னார் இனியார் என்று புரிந்ததையா? சரி. நாமோ வெண்ண வடமதுராபுரி ஆண்டு வந்த சூரசேன மகாராஜனுக்கும் ஆட்சிமை அம்மையாருக்கும் தானே வசுதேவர், தேவபாகன், தேவசிறுவனன், தியாமகன், சிரஞ்சயன், அணியன், சங்கன், பச்சன், பகன் என்கின்ற 10 ஆண் பிள்ளைகளும் சிரத என்கின்ற குந்தி தேவி, சிரதசாலா, சிரத கீர்த்தி, கசாரி தேவி, சிரதசாலா என்று சொல்ல முடியாத 5 பெண்களாகத்தானே பிறந்தனர். அதிலே மூத்தோராகிய வசுதேவருக்கோ பௌரதி, ரோகிணி, மந்திரா, மித்திரா, வருணி, இலா, தேவகி என்கின்ற 7 மனைவிமார்கள். அதிலே 7வது மனைவியாகிய தேவகி அம்மையாருக்கும் வசுதேவருக்கும் தானே கிருதி வந்தனன், சுஷேனன், பத்திரசேனன், ருசு, சமந்தன், பத்தாகன், பலராமன், கிருஷ்ணன் என்று சொல்ல முடியான 8 ஆண் பிள்ளைகளும்
சுபத்திரை என்கின்ற ஒரு பெண்ணுமாகத்தானே பிறந்தவன். அதிலே 8வது குழந்தையாக கிருஷ்ணன் என்ற பெயரில் எதற்காக எந்த வேளையில் எப்படி நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? ஆவணி நாள் ரோகிணியாம் அமரபட்சம் அஷ்டமியாம் சசி உதிக்கும் வேலைதனில் தேவதோறும் மடமதுராபுரியில் தோன்றி சிசுவடி வாய் வசுதேவர் கை மீதே ஜனித்ததால் வனத்து காளி நின்றமையால் கனிகடல் இது குடும்பம் இருப்பான் துப்பாக்கிக்காரர் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அமாவாசை வந்த 8வது நாள் சசி என்கின்ற சூரியன் உதிக்கக்கூடிய நடு நிசி நேரத்திலே கம்சனுடைய சிறைச்சாலையிலே என் அன்னை வயிற்றிலே சதுர்புஜங்களோடு சதுர்புஜம் என்றால் 4 கரங்கள் 4 கரங்களோடு என் அன்னை வயிற்றிலே பிரசவிக்கவும் நாம் பிறந்த வேளையிலே கோவேறு கழுதைகள் கட்டவும் ஆந்தை அலறுவது கோட்டான் கூவுவது இது போன்ற அபகீர்த்தியான செயல்கள் நிகழ்ந்தன. நான் பிறந்த செய்தி கேட்ட என் தந்தையாகப்பட்டவர் ஓடுவடி வந்து என்னை பார்த்த மாத்திரத்திலே என்னை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ இது தெய்வீக குழந்தையாக காட்சி தருகிறது. இந்த குழந்தையும் நம் மைத்துனன் கொன்று விடுவானே. சாதாரண குழந்தைகளை கொன்றக்கூட மைத்துனன் இந்த குழந்தையை விட்டு வைக்க போகிறான் என்று தன் மனதளவிலே கிளேசத்தோடு என்னை பார்த்தவாறு என் தந்தையாக நின்றிருந்தார். அவர் மனதில் நினைக்கிறதான் எனக்கு தெரியும். உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசியது என்றால் அது நான் தான். ஆமா ஆமனுக்கு பிரச்சனை தமிழ் புரிந்து கொண்ட நாமம் அப்பா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். யசோதமணியிலே என் தங்கையாக அவ்விடத்திலே என்னை கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த சக்தியை கொண்டு வந்து என் அன்னையின் பக்கத்தில் வைத்து விடுங்கள், மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று என் தந்தையிடத்திலே நான் கூறினேன். என் பேச்சை கேட்டு என் தந்தையாகப்பட்டவர் வசுதேவர் இரவோடு இரவாகத்தானே ஒரு குடையிலே என்னை வைத்துக் கொண்டு வடமதுரைக்கும் ஆயர்பாடிக்கும் இடையிலே கங்கையாறு யமுனை ஆற்று. அந்த யமுனை ஆற்று கடந்து போகணும்னா வழியில மழையும் பெய்யுது. நடப்பது நடக்கட்டும் என்று என் தந்தையாகப்பட்டவர் என்னை தலையிலே வைத்துக் கொண்டவாறு அந்த ஆற்றில் இறங்கி நடக்கலானார். முட்டி அளவு இருந்து தண்ணி, மார்பளவு, இடுப்பளவு, கொஞ்சம் கொஞ்சமாக மார்பளவு, கழுத்தளவு, தலையளவு என்று நின்று கொண்டே சென்றது. நடப்பது நடக்கட்டும், எப்படியானாலும் இறைவன் செயலே என்று சொல்லி என் தந்தையாகப்பட்டவர் விடாமுயற்சியாக தன் ஆற்றை கடந்தார். அப்போது என்னுடைய தேகத்திலே அந்த ஜலமாகப்பட்டவுடனே சட்டென்று கங்கை நீரானது இடுப்பளவாக குறைந்து விட்டது. இது ஏன் நடந்தது தெரியுமா? எப்படியாவது என்ன தொட்டு விடணும், என் மேல பட்டு விடணுங்கிறதுக்காக அந்த ஆசை என் மீது பட்டவுடனே சட்டென்று குறைந்து விட்டது. அப்படி கொண்டு போன என் தந்தை அகப்பட்டவர் யசோதை இடத்திலே என்னை விடுத்து இருந்த என் தங்கையை கொண்டு வந்து என் அன்னையின் அருகிலே விட்டு விடவும் இந்த நான் பிறந்த செய்தி கேட்ட என் தாய்மாமனாகப்பட்ட கம்சனாகப்பட்டவர்களோ ஆட்களை தானே ஏவி என்னை கொண்டு வர செய்தார். ஆமா, 8வது பிறவியால் கட்டாயம் மரணம். இது ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா அது கொண்டு வரணும் அவனுக்கு எண்ணம். அப்படி கொண்டு வந்து ஆட்களை விடுத்து என் அன்னையில வைத்து அந்த குழந்தையை மேலே கொண்டு வர செய்து ஆகாயத்தின் மார்க்கமாக தானே வீசி தன்னுடைய உரையாடத்தானே உருகி மேல் நோக்கி உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தான். மேலே சென்ற என் தங்கியாகப்பட்ட சத்தியானவளாச்ச அங்கேயே அசதியாக மாறி, அடே கம்சா உன்னை கொல்ல என்னை கொல்ல என்ன ஆகாது, உன்னை கொல்வதற்கென்று
என் அண்ணன் ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகிறான். அவனால் தானடா உனக்கு மரணம் என்று சொல்லி அது மறந்து விட்டது. சரி. பார்த்தான் கம்சன் ஆகப்பட்டவன் ஆயர்பாடியிலே யார் வீட்டுல குழந்தை யாருக்கு தெரியும்? ஆயர்பாடியில பிறந்த குழந்தை ஒரு 2-3 நாள்ல பிறந்த 6 நாள் ஒரு வாரத்துக்குள்ள பிறந்த குழந்தைய பூரா பேருக்குமே புதை என்ற ராட்சியத்தை கொண்டு வந்து விஷப்பாலை கொடுக்க வச்சு பார்த்தான். நாமோ யாது செய்தோம் என்றால் ஏது நம்மால் ஊரில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் இருந்துவிடும் போல இருக்கிறது என்றுதான் அழற பிள்ளைதான் பாலை குடிக்கும். ஆமா, ஏன்னா வீறு அழுதான் முதல்ல நமக்கு பால் கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த புதையானவன் என்ன எடுத்து பால் கொடுத்தா அந்த விஷயத்த நான் பெரிய ஆளு. நீ பால் குடிக்க பெரிய அப்படி பால் குடிக்கும் பவனையாகத்தானே அந்த புதையில் இருந்த ரத்தத்தை முழுவதுமாக உரி எடுத்தன ஒரு அதே இடத்தில் அப்படி இருந்ததோடு கோபிகளோடு சில செய்து புதையாளை கொண்டு சாகடன் தன்னை என்னுடைய பாதத்தாமரையால் மிதித்து ஆடி அவனை கொன்று பிறகு இப்போது என்ன நடந்தது என்றால் என் அத்தை பிள்ளைகளாகிய 5 ராஜாக்களுக்கும் பஞ்சபாண்டவர்களை அவர்களுக்கும் அவருடைய பெரியப்பா பிள்ளைகளாகிய துரியோதனாதிகளுக்கும் இடையே விரோதமாகப்பட்டு சண்டையாக மூண்டு 10-8-18 நாள் யுத்தத்தை ஏற்படுத்தி அந்த 18 நாள் யுத்தத்திலே இன்று யாரை மடிப்பது ஒவ்வொரு நாளும் யாரை மடிப்பது என்று நான் திட்டமிட்டு வரேன். ஆமா, இது வரைக்கும் 12 நாள் எடுக்க வேண்டியவங்களை எடுத்துட்டேன். இன்று நடக்கக்கூடிய இந்த யுத்தமும் 13ஆம் நாள் யுத்தம். இந்த 13ஆம் நாள் யுத்தத்திலே மிக 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 முக்கியமான ஒரு ஆளை எடுக்கணும். ஆமா, அதன் பொருட்டு தான் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்னா முடிவா முற்காலத்திலே சொல்லக்கூடிய அவன் முன்னோர்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் சேர்ந்து பழி வாங்கிட்டாங்களே, சிறைப்பிடித்து தேவர்களை முழுவதுமாக சிறைப்பிடித்து அடியோதண்டமான அடித்ததோடு இறுதியாகத்தானே இந்த மும்மூர்த்தியில் என்னையும் தேடி பிடிக்க வேண்டும் என்பதற்காக துவாரகையை நோக்கி வந்தான். என்னை இறுதியாக சிறைப்பிடித்து விட வேண்டும் என்று வந்தான். அப்படி அவன் வருகின்ற வேளையில் அவன் வருவதை அறிந்தனா ஒரு ஏழை பார்ப்பன் என்று சொல்லக்கூடிய பிராமணனை போல வடிவெடுத்து ஒரு மாய பேழை தானே உண்டு பண்ணி என் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவன் மறுவழியை பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே அவனும் அவ்வழியே வந்தவன் அப்பா இதுதானே துவாரகை செல்லும் வழி என்று என்னிடம் கேட்டான். அவன் கெட்ட நேரம் அதான் இது எங்க விட்டுறான். ஆமா, இதுதான் துவாரகை செல்லும் வழி. துவாரகை எதற்காக செல்லுகிறாய் என்று நான் அவனை பார்த்து கேட்ட பொழுது அந்த மாய திருட்டு கண்ணனை நான் சிறைபிடிக்க வேண்டும், அதற்காகத்தான் துவாரகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவும் அவன் எனக்கும் திருடன் தான், எனக்கும் எதிரிதான். அவனை துவாரகை விட்டு போயிட்டான், வருவான். வர வழி பார்த்தா நான் அவனை எதிர்பார்த்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் அவன் வருகின்ற போது அவனை உன் கண்ணிலே காட்டுகிறேன். அது வரைக்கும் நீ இந்த பெட்டிக்குள் அமர்ந்திரு. ஆமா, அவன் வரும்போது நான் பெட்டியை திறந்து விடுறேன், அப்ப நீ அவனை பிடிச்சி கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நல்ல யோசனை. பேச்சியை நம்பி அவன்
அந்த மாய பெட்டிக்குள்ள அமர்ந்தால் இறங்கி அமர்ந்தான். அமர்ந்து அவனை என்ன செய்யணும்? அந்த மாய பேழைக்குள்ளே வைத்து அவன் விடக்கூடிய மூச்சு காற்று கூட வெளியே வராதபடி நாம பிரத்யேகமா செஞ்ச பெட்டி அது. உடலை நீக்கி உயிர் மட்டும் உள்ள இருந்தது. அதை யாது செய்தேன் என்றால் துவாரகைக்கு எடுத்து சென்று என்னுடைய தங்கை சுபத்தின் கண்ணில் படும்படியாகத்தானே ஆமா அவ அருகாமையில் நான் வைக்கவும் பாப்பா எங்கிட்ட தான் வந்திருக்கு. 5 மாத கற்பம் அங்க போயிட்டு வந்துக்கடா. அப்படியே சுபத்திரியின் அருகிலே நான் அந்த பேழையை வைக்கவும் அவளாக ஓடி வந்து என் தங்கையாகப்பட்ட சுபத்திரியானவள், இது என்ன வித்தியாசமாக பேழையாக பெட்டியாக தெரிகிறது என்று ஆவலாகத்தானே அந்த பெட்டியை திறந்தாள். பெட்டிக்குள்ளே இருந்த அந்த வக்கரந்தம் தத்தன் ஆவியாகப்பட்டது அவள் சுவாசித்த மூச்சுக்காற்று வழியாகத்தானே அவள் உடம்பிலே சென்று ஐக்கியமாய் போய் அப்பொழுது அவள் 5 மாத கர்ப்பிணியாக அப்படி அவன் ஆவியாக வளர்ந்து இப்போது அவன் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கான் தெரியுமா? என்னுடைய மைத்துனனாகிய அர்ஜுனனுக்கும் என் தங்கை சுபத்திரிக்கும் தானே பிறந்திருக்கக்கூடிய ஆமா அபிமன்னன் மரிமவன் தான். என்ன செய்யலாம்? தங்கச்சி புள்ள இது யாரை விட்டுது? தங்கச்சியா இருந்தா இந்த நமக்கு நினைச்ச காரியம் நடக்கணும். ஓஹோ, நீ எடுத்த பிறகு ஆமா நான் எடுத்த வேலையை பாதியில் நிறுத்த முடியாது. அது குறை மகனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நமக்கு இல்ல கதையை முடிச்சுதான் விடுவாங்க. இன்னைக்கு அவனை வேலை பார்க்கணும். 13ஆம் நாள்ல மகள் தாலி ஏற்றாலும் பரவாயில்ல, அவனை களை எடுக்கணும். அவனை களை எடுத்தால்தான் பாரதம் நடக்க வேண்டும். அவனை நான் இன்னைக்கு யாரு செய்ய போறேன் தெரியுமா? விட்டு வைப்போம்னா 18 நாள் பாரதம் நடைபெறாது. நான் போட்ட திட்டப்படி 18 நாளும் பாரதம் நடைபெற வேணும்னா இன்னைக்கு அவனை களை எடுத்தே ஆகணும். சரிங்க. அவன் நான் விட்டு வச்சேன்னா இன்னும் துரியோதனிடம் இருக்கக்கூடிய பாக்கி எத்தனை குளோனிஜான் இருந்தாலும் அவன் ஒருவனே இன்னைக்கு தீர்த்துருவான். பாண்டவர் சேனை மிஞ்சி போகும். அப்புறம் போர் நடக்காது. அவன் எந்த காரியமும் முடியாது. பாரதமே முடிஞ்சு போகும். ஆமா, போட்ட திட்டப்படி 18 நாள் பாரத யுத்தம் நடைபெற வேண்டும் என்றால் மடிச்சுதான் அதுக்குள்ள வழியை தேடணும். இந்த அணியில வைத்து அவனை கொல்லணும். அதுக்குன்னு கங்கணம் கட்டி வந்திருக்கேன். தனி தெய்வத்தை வணங்கி பிற்பாடு பார்ப்பான். வேற ஏதாவது
பகலில் மயில் சேர்ந்திடு பகலின் மீதுவா உடம்பு சரியில்லை படுக்கும் என்ன டேவல் தூக்கிட்டு உள்ள போயிட்டுக்கு இதோ எதிரிலே அமர்ந்திருக்கும்படியான முதல் கடவுளாகிய வரசித்தி எம்பெருமான் வரசித்தி விநாயகப் பெருமானுக்கும் என் அன்னை மகாசக்தி மாரியம்மனுக்கும் எம்பெருமான் இஷ்ட தெய்வமாகிய அறுபடையோன் பாலசுப்பிரமணியனுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இச்சபையின்கண் வீட்டிற்கும்படியான கற்றறிந்த பெரியோர்கள் மேதைகள் அனைவருக்குமாகத்தானே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்நாடக ஆசிரியர் கீழ்காங்கை குப்பம் தண்டபாணி நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் ஆத்திரிக்குப்பம் சங்கரன் நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் இன்னும் விழாக்குழுவில் இருக்கும் நாடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எனக்கு பொன்னாடை போர்த்தி என்னை கௌரவித்த முத்தாண்டி குப்பத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்னும் சக நண்பர் சிதம்பரம் அவர்களுக்கும் எனக்கு 2 பேருமே எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போகவும் இன்னைக்கு நாம் எதுக்காக வந்திருக்கோம்னா மதரும் மாதவாக்கே ஐவராஜனே அமர்களும் தன்னில் இன்று அன்புடன் அழைப்பதாலே பெற்று போக வேண்டும் கமல முகவசிய விற்பனியால் தன்னை கலிவுடன் அழைத்து வாரீன் அமரமாக உச்சத்தில் செல்ல வேண்டும். என் தேவியாகிய விற்பனியை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள். இப்படியாக எம்பெருமான் ஆராயணனை தீர்த்து ராஜாக்கள் அமரமாக குருட்சேத்திலிருந்து திருக்கிறார். குருட்சேத்திரம் செல்ல வேண்டும். அப்படி என்பதற்காக தன் தேவியாகிய ருக்மணி அழைக்கிறார். மாமா அழைக்க மாமா சபையாடு மாமா அழைக்க மாமா சபையாடு
ம்